பிரைஸ் எல்லாருங்க. ஒரு நாள் ஒரு வார்த்தையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து சங்கீதம் 32:8 சொல்லுங்க வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுதுங்க. ஆமாங்க, நம்ம நடக்கக்கூடிய வழிகள் சரி இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்குங்க. அந்த வழிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அந்த வழிகளை நம்ம தவறி போயிடுறோம். ஆனால் கர்த்தர் போதிக்கிற வழியில் நம்ம நடந்தோம்னு வச்சிங்களேன், நம்ம உயர்ந்த இடத்துல போகிறவராக இருப்போம். நம்ம மேல் கண்ணை வைத்து ஒரு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கா. மனுஷனுடைய ஆலோசனைகள் நம்மளுடைய பிரச்சனைகள் கொண்டு விடும், மனுஷனுடைய ஆலோசனைகள் நமக்கு தீங்கு வர வைக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை நம்மளை வந்து ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் வைக்கும், ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே கொண்டு நம்மளை வைக்கிறதா இருக்குங்க. அதனால் நம்ம கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உனக்கு நான் போதித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்குமே நம்ம கலங்க வேண்டியதில்லை. நமக்கு ஆலோசனைனா கர்த்தருடைய சமூகத்திற்கு வரணும், நமக்கு ஒரு வழிகாட்டணும்னா அவர் இயேசுவானவர் தான் வழி